ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் 1857ல இருந்து ரிவோல்ட்ல இம்பார்ட்டன்ட் புக்ஸ்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது என்னென்ன புக்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 1857 என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 1857 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிவோல்ட்னு சொல்றாங்க. சிப்பாய் முட்டினி அப்படின்றது சொல்றாங்க. இப்போ புக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற புக்கை யார் எழுதினாங்க அப்படின்னா 1859ல காரல் மார்க்ஸ் இருக்காருல்ல, அவரு தான் எழுதியிருக்காரு. 1857 ரிவோல்ட் அப்படிங்கிற புக்கை 1859 வரைக்கும் 1857ல இருந்து 59 வரைக்கும் இருக்கிறத எழுதியிருக்காரு. எந்த இயர்லன்னா 1859ல காரல் மார்க்ஸ். காசஸ் ஆஃப் இந்தியன் ரிவோல்ட்ல என்னென்ன எதுக்கு இந்தியன் ரிவோல்ட் நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை சையத் அகமது கான், இவர் ஒரு முஸ்லீம்ல, அதனால எழுதியிருக்காரு. சையத்னா சாவுறதுன்னு எழுதுவார். சையத் செத்து போனவங்க காரணம் ரிவோல்ட்டால என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்க அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு 1873ல. வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், த ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப், நல்லா பார்த்துக்கணும் இதுக்கு, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் புக் எழுதுறவர் காரல் மார்க்ஸ். அது ஃபர்ஸ்ட் தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட்னு வந்தா காரல் மார்க்ஸ். சும்மா இந்தியா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எழுதினா டிவி சவாக்கர். ஃபர்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா காரல் மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னா டிவி சவாக்கர். இது விவிடி கோல்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, வார் ஆஃப் தி இந்தியா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1909ல. 1909ல தான் மார்லி மின்டோ ஆக்ட்லாம் வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் சிப்பாய் முட்டினி அண்ட் தி ரிபிலியன் ஆஃப் 1857 அப்படிங்கிறது ஆர்.சி. மஜும்தார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சிப்பாய் முட்டினி அண்ட் தி ரிபிலியன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு இதுக்கு ஒரு நேம் சொன்னா 1857 போட்டு இவர் எப்படி சின்னதா சொல்லியிருக்காரு சிப்பாய் முட்டினி அப்படிங்கிறது. அவரோட பேரையும் ஆர்.சி.எம்னு வச்சுக்கலாம். ஆர்.சி. மஜும்தார். த சிவில் ரிபிலியன் இன் இந்தியன் மியூட்டினிஸ் அப்படிங்கிற புக்கை எஸ்.பி. சௌத்ரி எழுதியிருக்காரு. எஸ்.பி. சௌத்ரி 1857 அப்படிங்கறத சென் அப்படிங்கறது எழுதியிருக்காரு. சென் சாரி 7 இருக்கா, 1857 இருக்கு. இந்த 7 சும்மா இது மட்டும், அதனால சென்னு மட்டும் இங்க எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். The Rebellion 1857 a synopsium. The Rebellion 1857 a synopsium அப்படின்னு எழுதியிருக்கிறது ஏன்னா பி.சி. ஜோஷி. சும்மா ஒரு சினாப்சியம் அப்படின்னா ஒரு சுருக்கமான ஒரு இதை பார்க்கலாம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காரு ஜோஷி. அதோட ஜாலியா பார்ப்போமே சும்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவில் ரிபிலியன் இன் இந்தியன் முட்டினி அப்படிங்கறத மட்டும் சௌத்ரி எழுதியிருக்காரு. சௌத்ரி. ஓகேவா, பாய்.